எப்பயும் நம்ம ரிவெஞ்சுக்கு ஜெயிண்ட்டு தான் யூஸ் பண்ணுவோம். இந்த தடவை நம்ம பலூன் வச்சு ரிவெஞ்ச் போட போகிறோம். இன்றைக்கி ஒருத்தன் தான் அடிச்சிருக்கான், அவனை போய் நல்லா அடிக்க வேண்டியதான். ஆரம்பிச்சாச்சு. ஏன் ரிவெஞ்ச் போட்டோன்னா ஒரு ரெண்டு ராக்கெட்டுமே அவனோட இதில் அப்டேட் ஆகிருந்துச்சி. அதான் சரி இவனை போய் ரிவெஞ்ச் போட்டுவிட்ருவோம். எதுவும் ராக்கெட் வச்சு போட்டால் ஈஸி, பலூன் வச்சு போட்டால் ஈஸியாக இருக்கும்னு நினச்சேன். அதான் நான் பலூன் எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு இதை உடச்சிட்டு ரொம்ப சுலபம் தான். இதை அடிச்சுட்டு இந்த ரிசார்ட் அவருக்கு மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், ஏன்னா அது நிறைய அட்டாக் கொடுக்கும். முடிச்சு விட்டுறலாம் போங்க. ஓ, நினச்ச மாரி இல்லைங்க. இது என்னங்க 3 பலூன் பத்த மாட்டேங்குது. தப்பு கணக்கு போட்டணும்னு தோணுதுங்க. ஆஹா, எலக்ட்ரிசிட்டி வேறு இருக்குங்க. எனக்கு ஒரே ஒரு ஐடியா தாங்க, எனக்கு பர்பன் கிங் மட்டும் தாங்க என்னோடய ஐடியாவில் இருக்குது. பற்றி பர்பன் கிங் எவ்வளோ தாங்கிறானோ அதாங்க மேட்ச் பண்ணுது. ஆஹா, பர்பன் கிங்கை முடிச்சிட்டாங்க. பரவாயில்ல, முடிச்சிட்டான். முடிச்சிடுவோம் தான் நினைக்கிறேன். முடிச்சிட்டாங்க. பிரச்சனை மேட்சே தோற்றுருப்பாங்க. எனக்கு பலூன் மேட்சில் எத்தனை பலூன் பத்துன்னு தெரியலங்க. ஒரு அட்டாகர் அடிக்கும். நான் முன்னாடி சொல்லிக்கிட்டு இருந்தேன், மூணு பலூன் வச்சு ஒரு அரைச்சிட்டு வர முடிச்சலாம் தான் நினச்சிருந்தேன். எனக்கு பத்தலை. இன்னும் ட்ராப் அடிச்சிருந்தேன், கவனிக்காமல் இருக்கும். இல்லைன்னா பத்தாமலே இருந்துடும். எப்படி கவனிக்காமல் இருந்தேன் தெரியலங்க. நல்லா ஒரு சாடையும் கொஞ்சம் எடுத்துன்னு வந்துருந்தேன். இல்லையா, முடிச்சாச்சுங்க. யூஸ் பண்ணி வேஞ்சிட்டு இதாங்க கொஞ்சம் வித்தியாசமான வேஞ்சி.